Today, let us look into ratio in CA Foundation Maths ratio mathematics subject. What do you mean by ratio? Ratio is nothing but comparison of sizes of two or more quantities of a same kind. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு பேரை நம்ம சொல்றோம் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு 50 கிலோ வெயிட் இருக்காரு இன்னொருத்தர் வந்து 80 கிலோ வெயிட் இருக்காரு அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அவர் எந்த ரேஷியோல இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 50:80 அப்ப பாருங்க 50:80 அப்படினா அந்த ரெண்டு பக்கமும் இருக்க 0 எடுத்துட்டா 5:8 அப்படிங்கற ரேஷியோல அவங்க வெயிட்ல மாறுபடுறாங்க அதுதான் இப்ப சொல்றது கம்பேர் பண்றோம் என்ன பண்றோம் ரெண்டு பேர் வெயிட் ரெண்டு பேர் மார்க் ரெண்டு பேர் ஹைட் இந்த மாதிரி ரெண்டு குவாண்டிட்டிஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது அது என்னவா இருக்கணுமா சேம் கைண்ட் இருக்கணும் இப்போ என்ன கிலோனா கிலோ டன்னா டன் மீட்டர்னா மீட்டர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே கைண்ட்ல இருக்கணும் இது ஒண்ணு இருக்க கூடாது ஒரு உதாரணத்துக்கு இது மீட்டர் ஆகும் இது வந்து சென்டிமீட்டரா இருக்க கூடாது இது வந்து கிலோவா அது வந்து கிராமா இருக்க கூடாது அப்ப சேம் கைண்ட் அப்ப ரேஷியோ அப்படினா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல பாத்துறோம் பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் ரெண்டா பிரிச்சுக்கிறார் 2:3 அப்படிங்கற ரேஷியோல பிரிச்சுக்கிறார் அப்படிமோ அப்படினா என்ன வர லாபத்துல A க்கு 2 பங்கு B க்கு 3 பங்கு அப்படிங்கற இது அதனால நம்ம என்ன பண்றோம்னா A:B or A:B or A/B அப்படி மூணு விதமா நம்ம சொல்லலாம் A:B or A:B or A/B அப்படி மூணு விதமா சொல்லலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொல்றோம் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா இதுல இந்த A/B அப்படி சொல்றோம் இல்லையா இந்த மேல போறோம் இல்லையா அந்த A இதுக்கு பேர் என்னன்னா ஆன்டிசீடென்ட் அப்படினு பேரு ஆன்டிசீடென்ட் அப்படினு பேரு கீழ இருக்கிறதுக்கு பேரு கான்சிக்வென்ட் செகண்ட் டேர்முக்கு பேரு கான்சிக்வென்ட் அப்ப நல்லா பாருங்க மேல இருக்கிறதுக்கு வந்து ஆன்டிசீடென்ட் கீழ இருக்கிறதுக்கு கான்சிக்வென்ட் இத நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படினா A:B or A:B or A/B அப்படினு சொல்லலாம் சரி இதுல சில ரிமார்க்ஸ் இருக்கு என்னென்ன ரிமார்க்ஸ் இருக்கு அப்படினா இந்த ரிமார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா both term can be multiplied or divided by same non-zero number zero கிடையாது non-zero number அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இப்ப 5/8 இருக்குன்னு வெச்சுங்களேன் இது வந்து ஒரு ரேஷியோ 5/8 னாலும் சரி 5:8 னாலும் சரி 5:8 னாலும் சரி இது ஒரு ரேஷியோ இது வந்து நல்லா பாருங்க சேம் டிவைடட் can be multiplied or divided by same non-zero number இப்போ ஒரு 2 னு வெச்சுங்களேன் அப்ப 2 ஓட மல்டிப்ளை பண்ணா மேலேயும் 2 ஓட மல்டிப்ளை பண்ணலாம் கீழேயும் 2 ஓட மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப நீங்க என்ன இது 10/16 அப்ப இத நீங்க சுருக்குனீங்கன்னா அதே ரேஷியோ தான் வரும் அப்ப any number can be multiplied I mean என்ன பண்ணலாம் இந்த மேல இருக்கிறது வந்து ஆன்டிசிடென்ட் கீழ இருக்கிறது கான்சிக்வென்ட் ரெண்டையுமே சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம் ஆச்சுங்களா அதே மாதிரி நீங்க இப்ப 10 20 இது வந்து என்ன பண்ணலாம் சேம் நம்பரால டிவைட் பண்ணலாம் இப்போ ஒரு தடவை 10 ஆல டிவைட் பண்ணுங்க 10 ஆல டிவைட் பண்ணா இது என்ன ஆயிடும் 1 ஆயிடும் இத 10 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆயிடும் 2 ஆயிடும் 1/2 அப்படிங்கலாம் அப்ப ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்திருக்காங்க ஒரு ரேஷியோ கொடுத்திருந்தா மேல இருக்கிற ஆன்டிசிடென்ட் கான்சிக்வென்ட்டையும் சேம் நம்பரால ஒன்னு மல்டிப்ளை பண்ணலாம் இல்ல டிவைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் it exists only between the quantities of same kind அப்படினா என்னன்னா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சென்டிமீட்டர் சொல்லும்போது சென்டிமீட்டர் தான் கணக்கு பண்ணனும் இதுவும் சென்டிமீட்டர் ஆகணும் அதுவும் சென்டிமீட்டர் ஆகணும் மீட்டர் சொல்லும்போது இதுவும் மீட்டர் ஆகணும் அதுவும் மீட்டர் ஆகணும் இல்ல அந்த மாதிரி மாத்தி இருக்குன்னு வெச்சீங்களா 1 மீட்டர் 1 சென்டிமீட்டரா கொடுத்தா நீங்க என்ன பண்ணனும் இதையும் சென்டிமீட்டர் ஆக்கணும் ரெண்டுமே சென்டிமீட்டர் ஆக்கணும் இல்ல ரெண்டுமே மீட்டர் ஆக்கணும் அப்பதான் நீங்க ரேஷியோ சொல்ல முடியும் ரேஷியோ இருக்குன்னா it must be in same kind அதே மாதிரி to be compared by division must be in same unit இப்போ ஒரு உதாரணத்துக்கு நல்லா பாருங்க இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா சேம் கைண்டா இருக்கணும் அப்படி சொல்லி கம்பேர் பண்றதுனால என்ன பண்ணும் ஒரே சேம் யூனிட்ஸ்ல இருந்தா தான் நீங்க கம்பேர் பண்ண முடியும் இப்போ நீங்க பாருங்க இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க 150 கிராம் 2 kg இது ரேஷியோ இது வந்து கிராம்ல இருக்கு இது வந்து கிலோல இருக்கு அப்ப 150 கிராம் அப்படிங்கிறது இது 2 kg அப்படிங்கிறது இத நீங்க ரேஷியோ போட முடியாது ஏன்னா இது கிராம்ல இருக்கு இது kg ஆகும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த kg-ய கிராம் ஆக்கிக்கலாம் அப்புறம் 1000 கிராம் சொன்னது
1 கிலோ. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, கிராமா பண்ணீங்க அப்படின்னா இது 150 கிராம் is to இது 2 into 1000 அப்படின்னா என்ன வரும் 2000. அப்ப இது வந்து 2000 கிராம் ஆக்கிக்கலாம், இது வந்து 150 கிராம் ஆக்கிக்கலாம். அப்ப ரெண்டுமே கிராம்ல இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இத 0 0 எடுத்துங்க, 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி டிவைட் பண்ணலாம்னு சொல்றீங்கல. 5 ஆல டிவைட் பண்ணா 3, 5 ஆல டிவைட் பண்ணா 4 0. அப்ப இந்த ரேஷியோ என்ன வரும் 3:40 அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 25 minutes and 45 seconds அப்படின்னு சொன்னா இந்த 25 minutes and 45 secondsல நீங்க பாருங்க ஒன்னு வந்து மினிட்ல இருக்கு, இன்னொரு செகண்ட்ல இருக்கு. அப்ப 25 minutes ஓகே, இது 45 seconds. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது வந்து மினிட்ஸ், இது செகண்ட்ஸ், இதையும் செகண்ட் ஆக்கிக்கலாம். அப்ப என்ன 60 seconds 1 minute அப்படின்னு வரும் இல்லையா. அப்ப 25 into 60 second அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும் 1500 seconds இந்த பக்கம் is to 45 seconds. அப்ப இங்க வந்து 1500, இங்க 45. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதுவும் 15 ஆல அடிபடும், இதுவும் 15 ஆல அடிபடும். 15 ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா divided by 15, இதுவும் divided by 15 அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வரும் 100:3. கிளியர். அப்ப நம்ம என்ன செய்யணும், இங்க பாருங்க கொடுத்திருக்கிறது மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க, செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தா அது ரேஷியோ சொல்ல முடியாது. அப்ப சேம் யூனிட்டா இருக்கணும். அப்ப சேம் யூனிட்னா இந்த மினிட்டை வந்து நீங்க செகண்டா மாத்திக்கலாம். செகண்டா மாத்தீங்கன்னா ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். அப்ப 25 into 60 1500. இது வந்து 45 செகண்ட் அப்படியே வச்சுக்கலாம். அப்ப 1500 is to 45. இதை நீங்க என்ன சுருக்கலாம் அப்படின்னா எவ்வளவு மேக்ஸிமம் சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கலாம். இதுல வந்து 15 ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா இது 100:3 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் இப்ப முதல்ல சொன்னது, புரியல? இது வந்து இதனுடைய ரிமார்க்ஸ். நெக்ஸ்ட் ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு எந்த ரேஷியோ பெரிய ரேஷியோ இல்ல எதனுடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு இல்ல கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம். சில இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் பார்க்கலாம். இப்ப பார்க்க போறது இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ்னா என்ன உங்களுக்கே தெரியுது இல்லையா, ஆர்டர் மாறி வருது. இப்ப A:B அப்படின்னா இது வந்து நார்மல் ரேஷியோ அப்படின்னா the inverse ratio என்ன வரும், இது வந்து என்னது A/B அப்படின்னு போடலாம். A வந்து கான்சிக்வென்ட், B வந்து A வந்து ஆன்டிசிடென்ட், B வந்து கான்சிக்வென்ட். இப்ப மாறி வரணும் அப்படின்னா என்ன வரணும், கான்சிக்வென்ட் மேல கீழ வந்து ஆன்டிசிடென்ட். அப்ப இது இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படின்னா A:B அப்படிங்கிறது என்ன வரும்னா B:A. இதுதான் இன்வெர்ஸ் ரேஷியோ. அப்ப என்ன பண்ணுங்க, இப்ப 7:5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, இதுக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ என்ன வரும் 5:7. அப்ப 8:9 அப்படின்னா இன்வெர்ஸ் ரேஷியோ என்ன வரும் 9:8. அப்ப இதுதான் இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றது. அப்ப நல்லா பாருங்க, இதுல ஆன்டிசிடென்ட் கான்சிக்வென்ட், ஆன்டிசிடென்ட்க்கு பதிலா கான்சிக்வென்ட் பண்ண வந்துரும், அப்புறம் கான்சிக்வென்ட்க்கு பதிலா ஆன்டிசிடென்ட் பின்னாடி போயிடும். அதுதான் இப்ப நம்ம பார்க்கிறது. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் இன்ஈக்வாலிட்டி. கிரேட்டர் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னா என்ன, இப்ப நம்ம பார்த்தோம் A:B இத பார்த்துட்டோம் இல்லையா, இப்ப இத பார்ப்போம். கிரேட்டர் இப்ப A:B அப்படின்னு சொன்னா இந்த A ஓட வேல்யூ B ஐ விட கிரேட்டர் than இருந்தா, அதாவது if A greater than B, அப்ப என்ன சொல்றது அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து கிரேட்டர் இன்ஈக்வாலிட்டி, then it is called greater inequality அப்படின்னு சொல்லலாம். இப்ப if A less than B அப்படின்னா lesser inequality அப்படின்னு சொல்லலாம். அப்ப நல்லா பாத்துங்க, if A greater than B then it is called greater equality, greater inequality. If A less than B then it is called lesser inequality. And then compound. What is compound ratio? Compound ratio அப்படின்னா A:B and C:D இப்படி கொடுத்திருக்காங்கன்னு வச்சுங்க, இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த ரேஷியோ நீங்க எப்படி எழுதலாம், A/B ன்னு எழுதலாம், இதுக்கு என்ன பண்ணலாம் C/D அப்படின்னு எழுதலாம். அப்ப காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும், அதாவது AC divided by BD.
மேல இருக்கிற ஆன்டிசீடென்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க, கீழ இருக்கிற கான்ஸ்டிட்யூவன்ட்டை மல்டிப்ளை பண்ணா AC டிவைடட் பை BD இதுதான் வந்து காம்பவுண்ட் அப்படிங்கிறது. அப்ப காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பாருங்க. இப்ப காம்பவுண்ட் ரேஷியோ இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2:1 and 3:5 அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க, 2/1 அப்புறம் இங்க 3/5. அப்ப என்ன வரும், 2 × 3 6, 5 × 1 5. இதுதான் காம்பவுண்ட். அப்ப நீங்க பார்க்கணும், இதை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்னன்னா இப்படி பண்ணணும். 2 × 3 6, 5 × 1 5. அப்ப நீங்க என்ன பண்றது, A × C AC, B × D BD, AC by BD. இதுதான் வந்து என்ன காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன? டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா ரேஷியோ வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A:B அப்படின்னு இருந்தா இதோட டூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னா மேல ஸ்கொயர் போட்டுங்க. அதாவது A² B². A² B² is the duplicate ratio of A:B அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 × 3 அப்படின்னு வச்சுங்க. அப்ப நீங்க இதனுடைய 2:3 அப்படிங்கிறதுனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்ன, 2² 3². அப்ப என்ன வரும், 2 × 2 4, 3 × 2 3 9. அப்ப 4:9 is the duplicate ratio of 2:3 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் சப்டூப்ளிகேட் ரேஷியோ. சப்டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, A:B அப்படின்னா இதுக்கு சப்டூப்ளிகேட் பண்ண ரூட் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். root A is to root B is subduplicate of A is to B அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 16:25 இதுக்கு நீங்க சப்டூப்ளிகேட் கண்டுபிடிங்க அப்படின்னா இதுக்கு நீங்க ரூட் போட்டு கண்டுபிடிங்க. அப்ப √16 எவ்வளவு வரும், 4. √25 என்ன வரும், 5. அப்ப 4:5 is a subduplicate ratio of நீங்க பார்க்கணும் 16:25 அப்படிங்கிறது. அப்ப நீங்க இதை நீங்க இந்த இதையும் புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா ரேஷியோ ஃபார்மேட் வந்து A:B. அப்ப இதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன அப்படின்னா A⁴ BQ. மேல பவர் வந்து 3 போட்டுக்கிட்டீங்கன்னா அது ட்ரிப்ளிகேட். அப்ப நீங்க என்ன வரும், இப்ப 2:3 இதுக்கு என்ன வரும், 2:3 நார்மல் ரேஷியோ. இதுக்கு வந்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2 to the power 3 is to 3 to the power 3. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 2 × 2 × 2 அப்படின்னு போடணும். அப்ப 2 × 2 × 2 is to 3 × 3 × 3. அப்ப என்ன வரும், 2 2s are 4 × 2 8, 3 × 3 × 3 27. so 8:27. இதுதான் ட்ரிப்ளிகேட். 8:27 is the triplicate ratio of 2:3 அப்படின்னு சொல்லணும். அடுத்து சப்டூப்ளிகேட் ரேஷியோ, சாரி சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க பாருங்க. சப்ட்ரிப்ளிகேட்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, 8:27 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சரி, நீங்க ABA வச்சுக்கங்க. சப்ட்ரிப்ளிகேட் அப்படின்னா AB A:B இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கியூபிக் ரூட் போடணும். கியூபிக் ரூட் போடனா என்ன பண்ணணும், 3 cubic root A is to 3 cubic root B. இதுதான் ஆன்சர். 3 அதாவது cubic root of A cubic root of B is equal to என்னன்னா சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப 8:27 இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன ஒரு சப்ட்ரிப்ளிகேட், கியூப்ல 3 டைம்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப இங்க நீங்க பாருங்க 2 × 2 × 2 அப்படி பிரிக்கலாம். இத 27 வந்து 3 × 3 × 3 அப்படி பிரிக்கலாம். அப்ப இந்த ஒரு ரூட்ல வந்து என்ன வரும்னா 2:3 இதுதான். அப்ப சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 8:27 is 2:3 அப்படிங்கிறது. சரி, அடுத்தது இன்கம்மன்சுரேட். இன்கம்மன்சுரேட் அப்படின்னா இப்ப எழுதிங்க நீங்க, இன்டிஜர் இருந்ததுன்னு வச்சுங்க, the ratio of similar quantity can be expressed as ratio of two integer. அப்ப இன்டிஜர்ல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இன்டிஜர்ல இருந்ததுன்னு வச்சுங்க. அப்ப இதுலயே வந்து இன்கம்மன்சுரேட் அன்கம்மன்சுரேட் அப்படின்னு ரெண்டு இருக்கு.
கமென்சுரேட் எப்படின்னா இப்போ 5:8 இப்போ அல்லது 4:5 இதெல்லாம் கமென்சுரேட். இதே ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, √5 √8 அப்படின்னா அதுக்கு கரெக்டாக தெரியாது. அதுக்கு வந்து என்ன சொல்றோம், அதுக்கு பேரு இன்கமென்சுரேட். அப்ப நீங்க பாருங்க, இப்ப கமென்சுரேட்னா 4:5 அப்படின்னா அதே இன்கமென்சுரேட் அப்படின்னா √4:5 அப்படிங்கிறது இன்கமென்சுரேட். இன்னொரு ரேஷியோ இருக்கு, கண்டினியூட் ரேஷியோ. the continued ratio of 3 quantities, ஒரு உதாரணத்துக்கு A B C, இதனுடைய கண்டினியூட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், A:B:C, அவ்வளவுதான். அப்ப கண்டினியூட் ரேஷியோ ஆஃப், இதுக்கு பேர் கண்டினியூட் ரேஷியோ, இது எக்ஸ்ட்ரா. அப்ப 5, 7, 8 இதனுடைய கண்டினியூட் ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:7:8 அப்படிங்கிறது இதான் கண்டினியூட் ரேஷியோ. கிளியர்?